அப்போ தான் பாசிட்டிவ் சைக்காலஜி வருது. பாசிட்டிவ் சைக்காலஜியோட ஃபாதர்னு சொல்லலாம் மார்ட்டின் செலிக்மன். அவர் என்ன சொல்கிறாருன்னா பெர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சொல்கிறாரு. PERMA. இந்த பெர்மா மாடலில் பார்த்தீங்கன்னா P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை, பாசிட்டிவ் இமோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிராட்டிடியூடாக இருக்கலாம், நல்ல நன்றி உணர்வாக இருக்கலாம், ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கலாம், ஆனந்தம் இருக்கலாம், கருணை இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், நம்ம நாளில் நடக்கணும். அதுக்கடுத்தது என்கேஜ்மெண்ட். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபாடாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் போகிறதே தெரியாது. சாதாரணமாக சாமான் தான் விளக்கிட்டு இருப்போம், ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்து தொலைவி நல்லா அழகாக விளக்கி முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்பா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாரு அப்படின்னு இருக்கும். அதுதான் என்கேஜ்மெண்ட். அடுத்தது ரிலேஷன்ஷிப்ஸ். நம்மளுடைய உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்க உறவினர்களாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்க மக்களாகவும் இருக்கலாம். இந்த உறவுகளில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது அன்னைக்கு அந்த நாள் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எவ்ரிடே செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தை எல்லார்கிட்டையும் செலுத்தணும் அப்படிங்கிறார். அடுத்தது மீனிங். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். சில தடவை பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம், நம்ம 2 பேர் சேர்ந்து பேசிகிட்டே இருப்போம், அதில் ஒரு அர்த்தமே இருக்காது, ஆனால் சிரிச்சிட்டே இருப்போம். சிரித்து முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது இப்போ நம்ம என்ன பேசணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு மாதிரி புரியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்போம். அப்படி இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதே மாதிரி எப்பயுமே இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டெப்த்தே இருக்காது. சில சமயம் ரொம்ப அர்த்தமுள்ள ஆத்மார்த்தமான விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துப்போம். அப்படி ஒருத்தவங்க கிட்ட பகிர்ந்துட்டு, ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துட்டு நம்ம திரும்பி வரும்பொழுது நம்ம மனசு ரொம்ப லேசாக இருக்கும். ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் செஞ்ச மாதிரி ஒரு எண்ணமும் தோணும். அதுதான் மீனிங். அடுத்தது கடைசியாக அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அதாவது எதையோ ஒரு சாதிச்ச உணர்வு ஒன்று தெரிஞ்சது அந்த கண்ணில் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு நினைக்கலாம், இல்லை ஆஃபீஸில் கஷ்டமாக இருக்க இந்த டாஸ்க்கை நான் முடிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை இந்த புக்கை படித்து முடிக்கணும், இந்த புக்கில் ஒரு 10 பக்கம் படிக்கணும் அப்படின்னு இருக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு நம்மளே செட் பண்ணிவிட்டு அதை நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணும் பொழுது, வெற்றிகரமாக செய்து முடிக்கும் பொழுது, அப்பையும் நமக்கு அந்த சந்தோஷமான மனநிலைங்கிறத விட நல்ல ஒரு நிலையான மனநிலை, ஆரோக்கியமான மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்கிறேன். PERMA. P positive emotion, E engagement, R relationships, M meaning, A accomplishment. இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் எவ்வளவு தான் சந்தோஷமாக அந்த நாளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட கடைசியாக போய் உட்காந்து டிவி பார்க்கும் பொழுதோ, நாள் இறுதியில் போய் படுத்து தூங்கும் பொழுதோ ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு ஹாலோனஸ் மனசில் இருக்கும். இந்த 5ஐயும் எப்போயாவது மாற்றி நம்ம அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல நிலைப்பாடையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் செலிக்மன் சொல்கிறார்.